கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25/9/2024 ஒரு 50/50 லாட்டரி ட்ரா நம்பர் 112 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ட்ரா நம்பர் 112. இதில் இருந்தது நமக்கு ஏ போர்டுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நம்ம 50/50 லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்ரீ சக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நீங்கள் ஒரு கேஎலோ டிஆரோ போடுறவங்களா இருந்தால் இவங்களை தொடர்பு கொண்டுருக்குங்க. இவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இவங்க உடனுக்குடனே நம்மளுடைய பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துறாங்க. அதான் ஒரு நல்ல விஷயமே. ஓகேங்களா, அதனால் நீங்கள் இவங்க தொடர்பு கொண்டு இவங்க கேஎல் டிஆர் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க, நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா ரிசல்ட்டு 456. ஓகேங்களா, இதுதான். இதில் பார்த்துக்கிட்டு நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதில் பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் நம்ம கொடுத்த நம்பர் 652 கொடுத்துருந்தோம். என்னோடய கெஸ்ஸிங்னு கொடுக்குறேன் இல்லையா, இதுக்கு பதில் 4 உள்ளே வந்துருந்துச்சுன்னா இதில் ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ஒரு 3 டிஜிட் வின்னு. ஓகேங்களா, அதுபோக இன்னும் வின்னு இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்ம 652 கொடுத்துருந்தோம். இந்த 2 வரலைன்னா நமக்கு ஒரு சூப்பரான 3 டிஜிட் வின்னு. ஓகேங்களா, ஏன்னா இதில் 5 6 கரெக்டாக சேமாக நம்ம இறக்கிருக்கோம். 4க்கு பதில் இங்கே இறக்குனது 2. ஓகேங்களா, இப்போ இதை வச்சு நம்ம டீட்டெயிலாக அடுத்து என்ன நம்பர் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல் போர்டு இருக்கு இல்லையா, ஆல் போர்டு கெஸ்ஸிங் இப்போ தான் நமக்கு ஒர்க் அவுட்டே ஆயிருக்கு. ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்த நம்பர் 452 கொடுத்துருந்தோம். அதுதான் கொஞ்சம் ஒரு மிஸ் ஆயிடுச்சு. 452 கொடுத்துருந்தோம். இங்கே நம்மளுக்கு சி போர்டு 6 வந்துருச்சு. இது அப்படியே உல்ட்டாவாயிருச்சு. 2 உள்ளே வந்துருச்சு, 6 வெளியே போயிடுச்சு. இதே மாதிரி தான் ரிசல்ட்டில் 6 உள்ளே வந்துருச்சு, 2 வெளியே போயிடுச்சு. மற்றபடி இதில் ஏபி ஆல் போர்டில் 2 போர்டு பாஸ், ஒரு போர்டுனால அந்த 3 டிஜிட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு வருந்தத்தக்க செயல். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணியாச்சு. இதை பொறுத்தளவு அதாவது ஏபி அண்டு பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஆல் போர்டில் ஏபி வின்னு, 3 டிஜிட் பாக்ஸில் பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா, ஓரளவுக்கு வின்னிங்கை தான் நம்ம செலக்ட் பண்ணி ஓரளவுக்கு டெய்லி ஏதாவது ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோன்றது ஓரளவுக்கு ஃபேக்டான விஷயம். ஓகேங்களா, இப்போ நம்ம 50/50 லாட்டரி ட்ரா நம்பர் 112 ஒரு ஏ போர்டு 4 வந்துச்சுன்னா, ஏ போர்டு 4 வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஏ போர்டு 4 நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு நம்பர் 8. ஓகேங்களா, 8. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 6. ஓகேங்களா, இதுதான் 836. ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8 3 6. ஓகேங்களா, இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அதை பொறுத்தளவு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் 8 3 6. அடுத்து நம்ம பி போர்டு பார்க்க போகிறோம். பி போர்டு 5. இதில் பார்த்துக்கிட்டிங்களா, இதில் ஃபஸ்ட்டு 7 5 ஃபாலோ வச்சு, அப்புறம் 5 7 ஃபாலோ வச்சு, அதுக்கப்புறம் 5 4 ஃபாலோ வச்சு, இப்போ 4 5 ஃபாலோ ஆகுது. இதையே நம்ம எடுத்தால் கூட அப்படியே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே போகலாம் போல். இன்றைக்கி இதே மாதிரி ஒரு நம்பர் பிடிப்போம். வாங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, நம்மளுக்கு கை கொடுக்குதா இல்லை கையை எடுக்குதான்றது டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 7. ஓகேங்களா, 5 வந்தாலே 7. அதுக்கு அடுத்தால பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. ஓகேங்களா,
5க்கு அடுத்தாப்புல 9, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தான். 7, 9, 4 பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7, 9, 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய, ஓரளவு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா? பி போர்டு 5 வச்சு 7, 9, 4 இதுதான் நண்பர்களே. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 6, சி போர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நம்பர். அடுத்து நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பரான 2, 3 ஓகேங்களா? 2 அல்லது 3 அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 1 இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2, 3, 1 அதாவது சி போர்டு 6 வச்சு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டும் பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. கொஞ்சம் கரெக்டாக எழுதிடுவோம். அதாவது ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதுலேயே நமக்கு சிங்க் ஆகிற ஒரு 3 டிஜிட்டை தூக்கிடுவோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்பயும் போல் நம்ம சொல்லணும் இல்லையா, அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். இதில் பார்த்துக்கிட்டோம்னா 210 ஓகேங்களா? 210 அதுக்கடுத்து நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து பார்த்துட்டு 043 இதான் நண்பர்களே. இது ரெண்டையும் 3 டிஜிட் பாக்ஸாக போடுங்க. அப்படி முடியலைன்னா அப்படியே கூட எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. 210043 2 1 0 0 4 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய, அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய, நம்ம ரிசல்ட்டோட சிங்க் ஆகக்கூடிய ஒரு 6 நம்பரை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் நம்ம உங்கள் கெஸ்ஸிங்கோடு மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து சும்மா தரமாக லிமிட்டாக நீட்டாக ப்ளே பண்ணுங்கள். அந்த நம்பர் என்ன ப்ளே பண்ண போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கவனமாக சொல்லிடுங்க. ஓகேங்களா? அதுதான் முக்கியம். இதை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 213 ஓகேங்களா? 213. செகண்ட் ஒன் நம்பர் 904 ஓகேங்களா? 213 904. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 4 நம்பர் சும்மா எடுக்கிறது இல்லைங்க, கரெக்டாக வரணும். வர்றதுக்கு ஏற்ற மாதிரி சிங்க் ஆகி தட்டி தூக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு ஏதாவது ஒரு 3 டிஜிட் பெண்டிங் தட்டி தூக்கி ஆகணுன்ற வழி இல்லை. அதுக்கான ஒரு ஒர்க் அவுட்டு தான் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 862 ஓகேங்களா? 862. அதுக்கடுத்து நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய, வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்து வெறும் 3 நம்பர் தான். இது நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டா 238 ஓகேங்களா? 238. அதுக்கடுத்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓரளவுக்கு இந்த 238ன்றது ரொம்பவே ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதனால் இதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். 238 இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 231 ஓகேங்களா? 238 அண்டு 231 ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 472. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 213 904 862 238 231 அண்டு 472
ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனம் அப்ளை பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ் 25/9/2024 நம்ம டுடே எதிர்பார்க்கக்கூடிய ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் 5 ஒரு செட்டே ப்ளே பண்ணிக்கோங்க, அவ்வளோ ரொம்பலாம் போடாதீங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டா 211323 இது நல்லா தான் இருக்குது, ஆனால் எழுத்து சரியில்லை. 211323 211323. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1828. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர்லேருந்து ஒரு போர்டிலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தூக்கணும் இல்லையா? அப்போ நம்ம கன்ஃபார்ம் ஃபாலோவிங் ஃபுல்லாக சி போர்டில் இறங்கியாச்சு. ஓகேங்களா? அதனால் அதை வச்சு தூக்கிடுவோம். அதை வச்சு தூக்கணும்னா 52 நல்லா இருந்தது. 52. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 73 அண்டு 37 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் சப்ஜூட் ஆட்டம். ஓகேங்களா? நீங்கள் ஒன்லி ஏபி ஏசி பிசி மட்டும் நல்லா விளாட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இதை எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 21 13 23 18 28 52 73 37 211323 1828 52 7337 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2 ஹைலைட்டாக வரும்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. அதாவது 2 1 ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வரும். 2 1. ஓகேங்களா? 2 1. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. இந்த 2ம் சரி இந்த 3ம் சரி நம்ம சி போர்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த 1 வந்து நம்ம எதுலையும் ஃபாலோ பண்ணலை, அது மறுபடியும் துரட்டு வந்துக்கிட்டே அதை இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். இந்த 1 தவிர்த்து மற்ற எங்கிட்ட வேணாலும் தப்பி ஓடிடலாங்க, அவ்வளோதாங்க. 2 1 3 இதே கூட நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸாக போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இனிதாக முடிந்தது. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். Just for guessing, not for betting game. Disclaimer: this video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.